ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உமா கார்த்திக் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ஆடியோ நாவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. சரிங்க, இப்போ எழுத்தாளர் உமா கார்த்திக் அவர்கள் எழுதிய தீராதடி நான் கொண்ட ஏக்கம். என்னங்க, கதையை கேட்க போகலாமா? அத்தியாயம் 7. விமான நிலையத்தின் நுழைவு வாயிலில் அவனை வழியனுப்புவதற்காக வந்தவள் இந்த நிமிடம் நகரவே கூடாது என்ற வேண்டுதலோடு காத்திருக்கிறாள். இடைவெளி இல்லாத இறுகிய அணைப்போடு. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பவி, கொஞ்சம் நகரு. முடியாது, எவன் பார்த்தா எனக்கு என்ன என்பது போல அவனுடைய தோள்களில் முகம் புதைத்து பிரிவின் வழியை துளித்துளியாய் கண்ணீர் சிந்தி அவன் தோள்பட்டையை தாண்டி அவன் இதயத்தையும் நினைக்கிறாள் பெண்ணவள். மரணம் எப்படி இருக்கும் என்ற உணர்வை உணர்த்துகிறது இந்த பிரிவு. நினைவு தெரிந்த நாள் முதல் ஒரு நாள் கூட பிரிந்ததில்லை இருவரும். அவனுக்கு அழுகைதான், ஆனால் அவள் முன்னால் காட்டவில்லை. என்ன ஆறுதல் சொல்ல? மொழிகள் எதுவும் தன்வசம் இல்லை என்பதைப் போல வழி நிறைந்த பார்வைதான் அவனுக்கு. பேச முடியாத மௌனம் எத்தனையோ உணர்வுகளை பிரதிபலிக்கும். அன்பு, வலி, காதல், இதுபோல சொல்லில் அடங்காத எத்தனையோ உணர்வு உயிர் வரை ஒரு வழி சென்று ரணமாக்கிக் கொண்டிருந்தது இருவரையும். பவி, அழாதடி. அழுமுஞ்சி பவித்ராவை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. நான் ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ண மாதிரி தோணுது. அழாத. பெரும் முயற்சிக்கு பின்னும் கண்ணீரை கட்டுப்படுத்த முயன்று தோற்றை போனாள் பவித்ரா. அது மட்டும்தான் வருதுடா, முடியல. என்னை விட்டு போகாத. இது தாங்கவே முடியாத வழியா இருக்கு. என்னால முடியலடா. அழுது கரைய தலையை மென்மையாக வருடி. வேலைக்காக தானடா போறேன், வந்துடுவேன், பயப்படாத. வார வாரம் என்னால் வர முடியாது, ஆனால் மாதம் மாதம் கண்டிப்பாக வந்துடுவேன். அத்தையை பத்திரமா பார்த்துக்கோ. உன்னை நீ முதல்ல பார்த்துக்கோ. யாரையும் நம்பாத, யார் கூடயும் தனியாக போகாத. என்ன நினைத்தானோ என்னை மறந்துடாதடி என்று சொல்லி, டைம் ஆயிடுச்சு, கூப்பிடுறாங்க, நான் போகிறேன் என்று அவளிடம் அனுமதி கேட்கவும் அழுது கொண்டு அவனை இறுக அணைத்து இதயத்தில் புதைந்தாள் பவி. இத்தனை அன்பா என்மேல் இவளுக்கு என்று அகமகிழ்ந்து நிற்க மனதில் மழையடித்து வெயிலும் அடிக்கும் வானிலை போல பரவசம். ஆனால் பிரீத் இதை முழுதாக கிரகிக்கும் முன்னே பிரிவின் வழி ஊசியாய் இதயத்தில் இறங்க ஐஸ் கட்டியில் கால் வைத்தது போல் நெருடல் உணர்ந்தான் அவளவன் அவள் அணைப்பினில். சேர்ந்தாதான் காதலா என்று பவி நினைக்க, சேராத காதல் எதற்கு என்று பிரீத் நினைக்க, பிரிவை முதல் முறை உணரும் தருணம். வழி கூடி மூச்சு முட்டியது இருவருக்கும். குழந்தையாய் அவள் தவழும் போதே தாங்கி பிடித்து பாதுகாத்தவனின் பாசம் இல்லையா என்று பெண் பிள்ளையை தனியே தவிகவிட்டு செல்லும் தாயின் நிலை பிரீத்துடையது. பயந்து நடுங்கினான் அவள் பாதுகாப்பாக இருப்பாளா என்று. என்னை எதிர்க்கும் போது சண்டிராணிதான் அவள். ஆனால் யாரிடமும் அதிர்ந்து பேசா மடந்தை அவள். தவிக்கவிட்டு போவது தவறு என்று புரிந்தாலும் பிரிவு அவள் மனதை மாற்றாதா என்ற சிறு பேராசையில் தனிமை தீயில் ஏறிய தயாரானான் மாமன். விமானம் புறப்பட அழைப்பு வர, பவி விடு, போகணும் என்று விலக பார்க்க, போகணும்னு சொல்லாதடா. பிரீத்தோ, டிக்கெட்டு வீணாக போகுதுடி. டிக்கெட்டு காசு தான் உனக்கு பெருசா இருக்குல்ல? பவியின் கண்ணங்களில் வற்றாமல் நீர் வழிய அள்ளவும் முடியாமல் தள்ளவும் முடியாமல் தவித்து போய் நின்றான் பிரீத். மிரட்டும் தொடையில், ஒழுங்கா எப்படி போறியோ அப்படியே வரணும். ஒரு நிமிஷம் ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் கால் பண்ணி பேசணும். அடிக்கடி வீட்டுக்கு வரணும், புரியுதா? முக்கியமா இவளையே பார்க்கக்கூடாது. இந்த 2 வருஷம் நிறைய நல்ல மாற்றம் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பிரீத். சரி, இதே நான் சொன்னா மேடம் சந்தேக புத்தின்னு சொல்லி திட்டுவீங்க. விலகி போர்டிங் நோக்கி சென்றவனின் கையை சட்டென பவி இழுக்க அவள் மீதே மோதி நின்றான். நீ கூட இருக்கிறவர எதையோ தேடின இந்த மனசு. நீ இல்லனா உன்னை தவிர எதையோ தேடாது பிரீத் என்று கண்கள் கலங்கி இமை மீது நிற்க, அவன் இடது பக்க சட்டை பாக்கெட்டிற்கு மேல் இதயத்திற்கு நேராய் தன் ஈர இதழ்களால் உரசி முத்தமிட்டாள் பவித்ரா. காமத்தோடு கிடைக்கும் 1000 முத்தத்தை விட தனக்காக கண்ணீருடன் அவள் தந்த இதழ்படாத ஒற்றை முத்தம் உயிர் வரை சென்று தாக்குதல் நடத்தியது. சந்தோஷம் தாங்காமல் பறக்க தயாரானான் ரெக்கையே இல்லாமல். ஏய், இந்த சட்டையை பொக்கிஷமா வச்சுப்பேண்டி என்று துள்ளி குதித்து ஓடியவனை 5 வயது சிறுவனாக பார்க்கும் உணர்வு அவளுக்கு. தலையில் அடித்து கொண்டாள் பவி. கைகள் அசைத்து பின்னால் கண்ணிருப்பவன் போல அவளை நோக்கி பின்னோடே நடந்து சென்று மறைந்தான். டெல்லி செல்லும் விமானம் புறப்பட்டு வானில் பறப்பது தெரிய கண்ணீரை கசிந்தது அவளது கண்கள். விமானத்தின் கண்ணாடி ஜன்னல் வழியை எட்டி எட்டி பார்த்தான்.
அவள் தெரிய மாட்டாள் என்றாலும் ஏதோ ஒரு ஏக்கத்தில் எட்டி எட்டி பார்த்தான் பிரீத். இதயத்தை இடறி எங்கோ தொலைத்தவன் போல் அவள் இல்லாத உலகம், அழகே இல்லாத பாலைவனமாக காட்சியளிக்க விதியின் வசம் வாழ்க்கையை கொடுத்து விழிகள் முழுவதும் கண்ணீரில் நிறைத்து விமானத்தில் ஏற அமர்ந்தவன். பவிய பெற எந்த வகையிலும் உனக்கு தகுதி இல்லை பிரீத். நீ அவளின் வாழ்க்கைக்குள்ள போனா அவ சந்தோஷமா இருக்க மாட்டா. அவளை விட்டு விலகிறது தான் அவளுக்கு நீ செய்கிற பெரிய நல்லது என்று தீர்க்கமான முடிவோடு அமர்ந்தான். தவறான புரிதல்கள் தான் பல உறவுகளை உடைக்கும். டெல்லி வந்தும் கடந்த ஒரு வாரமாக பிரீத் தனது செல்போனில் அவள் புகைப்படத்தை பார்த்து தூக்கம் இல்லாமல் தனிமை தண்டனையாக ஏற்று முல்லை விழுங்கியது போல் வலியோடு உழல்வான். பித்து பிடித்தது போல் நிழற்படங்களை கண்ணீரோடு வருடி கதை பேசி அழுதழுதே இருவரும் நாட்களை கடத்தினர். சந்தீப், ஏண்டா எப்ப பார்த்தாலும் சோகமா உட்கார்ந்துருக்க என்று சந்தீப் வினவ உடைந்த குரலில், பவி என்ன வேணாம்னு சொல்லுறாடா. கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. அவளை விட்டு விலக ட்ரை பண்ணுற. ஆனால் என்னால் முடியல மச்சான். நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்கு. என்னால் அவளை மறக்க முடியலடா. முதல் காதலை மறக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. ஆனால் நம்மளை மறக்கிறது ரொம்ப ஈஸி என்றதும் பிரீத் புரியாமல் தன் நண்பனை பார்க்க, புரியலடா என்றான். சந்தீப்போ, இங்கே நிறைய இருக்கு. பொண்ணு, போதை, கஞ்சா, ஊசி, இதர பல. நீ எங்கே இருக்கனே உனக்கே தெரியாதுடா மச்சான். உலகத்தையே மறக்கலாம். வர்ஷாவை வர சொல்கிறேன். நைட்டு ரெடியாருடா. எதுக்குடா என்று புரியாமல் பிரீத் கேட்க, டேய் வர்ஷா எந்த மாதிரி பொண்ணு உனக்கு தெரியாது? அவள் ஸ்டைலில் உனக்கு ஆறுதல் சொல்லுவாடா. வேணாண்டா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நம்மக்கிட்ட எந்த குறையுமே இல்லையே, ஏன் நம்மளை வேணாம்னு சொல்கிறது பெரிய வேதனையாக இருக்கும்டா. இதை நீயே கேட்டு போயிட்டேனா கேடு கெட்ட நமக்கு அவ கூட வாழ தகுதி இல்லைன்னு நீயே உன்னை வெறுப்ப. அப்புறம் எங்கே அவளை நினைக்கிறது? வர்ஷாவை ஈவினிங் வர சொல்கிறேன். அமௌண்ட்டு நான் தந்துடுறேன். 5 hours தான். அதுக்கு மேலே போனா நீ தான் மாப்பிள்ள எக்ஸ்ட்ரா காசு தரணும். பதட்டத்துடனே, சந்தீப் நீயும் இருப்பல்லடா? இல்லை மச்சி, நீ வேற கன்னி பையனாக இருக்க. நான் இருந்தால் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுடா. தனி வீடு தானடா மச்சான். நீ பக்கத்து ரூமில் இருக்கலாம்ல. பாஷை வேற புரியாது. ஏதாவது டவுட்டுனா உன்கிட்ட வந்து கேட்பேன். வர்ஷா வரா, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பா. நீ பயப்படாமல் இரு. இந்தா என்று பாதுகாப்பு சாதன பாக்கெட்டை அவன் மேல் தூக்கி எறிய கையால் லாவகமாக பிடித்தவனோ அட்டைப்படத்தை பார்த்ததும் அதை அருவறுத்து கீழே தூக்கி எறிந்தான். பாதுகாப்பு முக்கியமிடா மாப்ள என்று கூறி அவன் சென்றுவிட நேரம் வேகமாக நகர சாயங்காலம் குளித்து முடித்து வந்தவன் டீயை வடிகட்டி கோப்பையில் ஊற்றி பருகினான். வர்ஷா பற்றி முற்றிலுமே மறந்தே போய்விட்டான். காலிங் பெல் சத்தம் கேட்கவும் சந்தீப் என்று கதவை திறந்தவன் பேய் அறைந்தது போல் நின்றான். எதிரே அவள் அடர் பச்சை நிற புடவையில் பிங்க் நிற ஸ்டோன் ஒர்க் செய்யப்பட்டு சிவப்பு நிற பிளவுஸ் அணிந்து அதிக மேக்கப்புடன் ஒரு 25 வயது மதிக்கத்தக்க பெண் முன்னால் நிற்க வந்தவள் வர்ஷா. சந்தீப் விரலை அவன் பால் நீட்டி பிரீத் என்று கேட்க இவனோ ஆம் என்று தலையை உழுக்க அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தாள் வர்ஷா. ஹிந்தி தெரியுமா என்று சைகை காட்ட தெரியாது என பிரீத் தலையை ஆட்ட என்று இதழ் சொலித்தாள் வர்ஷா. இங்கிலீஷ் என்று அவன் கேட்டதும் இல்லை தெரியவே தெரியாது என வேகமாக தலையாட்டி வைத்தாள். நில் என்பதை போல் 5 விரலை சேர்த்து கை உயர்த்தி காட்டியவள் சைகையால் பேசிக்கொள்வோம் என்று விரல்களால் பாவனை செய்ய என்று அவன் தலையாட்ட டீ என்று கேட்டானே பார்க்கலாம். அதிர்ச்சியில் அவள் வெளிகள் அகண்டு வெறிய தயங்கியபடி அவன் தந்த தேநீர் கோப்பையை கையில் வாங்கி பருகியவள் தெரியாத ஆடவன் மரியாதைக்காக கனிவோடு அவளை நடத்தியதில் 2 மை விழிகளின் மேல் நீர்ப்பூ அரும்பின. அவளுக்கு டீ கொடுத்ததற்கு அவள் அளவில்லை. இதனால் வரை அவளை கண்ட அனைவரும் நொடி தாழாமல் அவளை ஆட்கொள்ள துடிப்பர். போதைப் பொருள் அல்லது மதுபானம் பருக வேண்டுமானால் கம்பெனிக்கு அழைப்பர். இவனது கரிசனம் அவள் மனதிற்கு இதமாக மருந்திட்டது போல இருந்தது. மிருகங்கள் மட்டுமே பார்த்தவள் மனிதனை பார்த்தால் கண்ணீர் வரத்தானே செய்யும். அவன் அறையை டீயை பருகியவாறு நோட்டமிட்டு சுற்றி வர புன்னகையோடு ஒரு பெண்ணின் புகைப்படம் அவள் அருகே பிரீத் சிரித்த முகமாய் காட்சியளிக்க காதலர்கள் என்று யூகிக்க முடிந்தது. சாம்பிராணி மனத்துடன் விளக்கின் தீப ஒளியில் ஜொலித்தார் வெள்ளை நிற தொந்தி பிள்ளையார். கைகூப்ப தோன்றியது. எங்கே அவனை காணவில்லை என்று நோட்டமிட்டபடி வெளியே வர சமையல் அறையில் நின்று தோசை ஊற்றி கொண்டு இருந்தான். டீயை அவள் பருகிய வேகத்தில் அவள் பசி புரிந்தது. வர்ஷா என அவளை அழைக்க தயங்கி அவன் அருகில் சென்று பெண் நிற்க 2 தோசை சாம்பார் ஊற்றி அவள் கையில் திணிக்க தலையை செறிந்தவாறு வாங்கி உண்டாள். அவன் தன் அறை நோக்கி சென்று விட்டான். சாப்பிட்ட தட்டை சிங்கில் கழுவி வைத்துவிட்டு அறைக்குள் வந்தாள் வர்ஷா.
அவனது செல்போனில் அழைப்பு சத்தம் வந்தது. பவி டார்லிங் காலிங் என்ற வாசகத்தை தாங்கி மின்னி ஒளிர குலை நடுங்கியது அவனுக்கு. வேர்த்து வலிய நடுங்கிக் கொண்டே நின்றான் பிரீத். அவனின் அதிர்ச்சி தாங்கிய முகத்தை பார்த்து அவன் அருகில் சென்று மொபைலின் தொடுதிரையில் பவி டார்லிங் என்று வர அதைக் கண்டு பவி என்று அவள் பெயரை உச்சரித்தாள் வர்ஷா. எச்சலி விழுங்கி அழைப்பை ஏற்றான் பிரீத். நொடி தாமதித்து ஏற்ற கோபத்தில், என்ன பண்ற? உடனே ஏண்டா ஃபோன் எடுக்கல? ரெஸ்ட் ரூம் போனேன்டி, அதான் சாரி. என்ன திடீர்னு ஃபோன் பண்ற என்று சாக்கு சொல்ல போக வர்ஷாவோ பின்னி நகர்ந்து செல்ல அவளின் வளையல் ஒளியும் கொலுசின் ஜல் சத்தமும் தெளிவாக பவியின் செவியில் விழ, பிரீத் வீடியோ கால் பண்ணு என்று கட் செய்தாள் பவித்ரா. பிரீத் வீடியோ கால் பண்ண என்று பவித்ரா அங்கு கட் செய்யவும் இதயம் பயத்தில் 2 அடி துள்ளி தள்ளி குதித்தது. பயப்பந்து பல 100 எண்ணிக்கையை தாண்டி உள்ளே உருள, மாரியாத்தா என்னை காப்பாத்துமா என்று கதறி குலதெய்வ வழிபாட்டையும் காட்டிக் கொடுக்காமல் இருக்க காணிக்கையும் தருவதாய் டீல் பேசிவிட்டு பிரீத் அழைப்பை ஏற்க, என்ன ஒரு அற்புதமான தருணம் இது! ஃப்ரண்ட் கேமரா முன் மாமன் மகள், பேக் கேமரா பின் விலை மகள். அடடா! இயல்பான முறையில் பேச முயன்றும் அவன் கண் எக்கு தப்பாய் சுழன்று திருட்டு மொழி மொழிக்க பவித்ரா இடியை இறக்கினாள் மாமன் மனதில். ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணமாமா அழுத்தமான குரலில் கட்டளையிட்டாள். ஆறாக நெற்றியில் வடியும் வேர்வையை துடைத்துவிட்டு, ஏன் பவி என்று உதறலோடு கேட்க, இல்லடா வீட்டை சுற்றி பார்க்கலாம்னு தான் கேமரா ஆன் பண்ணி வீட்டை சுற்றி காட்டு, பார்க்கணும் உன் லட்சணம் என்னன்னு. ஒரு நிமிஷம். கைகளால் கீழே அவளை அமர சைகை செய்ய வர்ஷா உடனே கீழே அமர்ந்தாள். உட்கார்ந்த வேகத்தினால் வளையல் கலகலக்க அதை குறித்து கொண்டாள் பவி. முகம் இறுகி கண்கள் சிவப்பேற கண்ணீரை உள் இழுத்து கை முஷ்டியை மடக்கி கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தாள். துப்பாக்கி முனையில் பிடிப்பட்டவன் போல செல்போன் முனையில் சிக்கி தவித்தான் பிரீத். மேலே உயர்த்தி பிடித்து காட்டியதால் கீழே அமர்ந்த வர்ஷா அவள் கண்களுக்கு புலப்படவில்லை. ஆனாலும் காதுகளுக்கு புலப்பட தப்பவில்லையே. வேறு பெண் அவன் அருகில் இருப்பது உறுதியாக தெரிந்துவிட்டது. பவித்ராவுக்கு விளைவு என்னவோ. ஒவ்வொரு அறையாக வீடியோ காலில் காண்பித்தவாறு நடந்தான் பிரீத். பவி, சந்தீபண்ணா எங்க? பதட்டத்தை மறைத்து இயல்பாக, அவனா ஃப்ரெண்டு ரூமுக்கு போயிருக்கான். எப்போ வருவாங்க என்று சிலவற்றை யூகித்தவாறு கேட்க, நாளைக்கு தான் வருவான். ஏன் பவி கேட்குற? இல்லை, தனியாக இருக்கியே அதான் கேட்டேன். சரி பிரீத், நல்லா சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்க, சீக்கிரம் தூங்கு. ஓகே பவி, காலையில் பேசலாமா? ஏன் எதுவும் அவசர வேலை இருக்கோ? அவசரத்தை மட்டும் சற்று அழுத்தமாக கூறினாள். இல்லை, நான் வெட்டியாக தான் இருக்கேன். ஏதாவது பேசணுமா? மனசு உடைஞ்சா கூட திரும்ப சேரும். ஆனால் நம்பிக்கை உடைஞ்சா அது என்னைக்கும் சேராது. விரக்தியில் புண்ணையை உதிர்த்தன அவள் இதழ்கள். என்னடி சொல்கிற? பதறி கேட்க, ஒன்றும் இல்லை, சும்மா இன்ஸ்டாவில் படித்தேன், அந்த லைன்ஸை தான் சொன்னேன். நல்லா இருக்கு, ஸ்டேட்டஸில் போட்டுடு. நான் வைக்கவா? இல்லை டெல்லி முழுக்க வீடியோ காலில் சுற்றி காட்ட சொல்லுவியா? அவன் பொய்யாய் சிரித்து வைக்க எரிச்சலாகியது அவளுக்கு. ஏதாவது சொல்ல மறந்துட்டியா? இல்லையே, தூக்கம் வருது பவி, காலையில் பேசலாண்டா ப்ளீஸ். பயம் காட்டாது நடித்து சமாளிக்க முடியாமல் கெஞ்சினான். பட்டன கேட்டாள். படுக்க போறியா பிரீத்? அவள் கேள்வியில் அதிர்ந்தவன், என்ன கேட்ட? இல்லை, சீக்கிரம் படுக்க போறியான்னு கேட்டேன். குட் நைட் பவி, பாய் என்று அழைப்பை துண்டித்தான். எரிமலையின் உள் கை காலை கட்டி வீசப்பட்ட மானை போல செய்வதறியாமல் திகைத்தாள் பவித்ரா. ஏன் பிரீத் இப்படி மாறுவானா? அன்பு மட்டுமே நிறைந்தவன் இன்று அருவருப்பாக தெரிந்தான் அவள் வெளிகளுக்கு. சந்தீப் பற்றி தெரியும் என்பதால் அவள் சந்தீப்பை பார்க்க வந்தாள் என்று பொய் சொல்லி இருந்தாலும் கூட நம்பியிருப்பாள். இப்போது மறைத்து நடித்து துரோகியாகி போனான் பிரீத். இரவு என்ன நடக்கும் என்று உணர்ந்தவள் கண்ணீர் விட்டு கதறி அழுதாள். காதலே இல்லாமல் வெறும் காமத்துக்கு ஒரு பெண்ணை தொட முடியுமா? என் மேல உனக்கு காதல் இல்லையா? உன் உடல் தேவை என்னால் தீர்க்க முடியாதுன்னு வேற பெண்? சி, நினைக்க கூட கூசுது. அவனிடம் பேசி தடுத்து நிறுத்திவிடு என்று மனம் கதற ஃபோன் அன்லாக் செய்ததும் அதில் வால்பேப்பராய் அவன் முகம் இருக்கவும் தொடப்பிடிக்காமல் மெத்தையில் தூக்கி வீசினாள் பவித்ரா. அத்தனை வெறுப்பு அவன் மீது. தவறுகளை யாராலும் தடுக்க முடியாது. யாராவது அதை கண்டித்தால் அவர்களை புறக்கணிப்பார்கள், அல்லது மறைமுகமாக தவறு செய்து அவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வார்கள். தெரியாமல் செய்தால் தடுக்கலாம். தெரிந்தே செய்பவனை என்ன செய்வது? வெறுப்பதை தவிர. இங்கே துளியும் உறுத்தல் இல்லாமல் அறையினுள் நுழைந்து, வர்ஷா டைம் ஆச்சு என்று மணிக்கட்டில் விரலால் தட்டி காட்டியவன் சைகை செய்ய என்று அருகில் வந்து அமர்ந்தாள் வர்ஷா.
கட்டிலில் அமர்ந்து அவனை கண்களாலேயே விழுங்கினாள். மாநிறம், கலையான முகம், எப்பொழுதும் இதழில் நிலைத்த ஒரு மென்னகை, கனிவான பார்வை, அண்ணாந்து பார்க்கும் அளவு உயரம், சிகைக்கோதும் விரல்கள், குழந்தை போல மனம். மயங்கி போனாள் மாது. புதுவித உணர்வு பிடித்த ஒரு நாயகனை காணும்போது வருமே அந்த ஒரு உணர்வு. தன்னுடைய 13 வயதில் பெற்றவர்களாலேயே வறுமையில் விலை பேசப்பட்டு 60 வயது முதிர்ந்த டாகூருக்கு, அதாவது ஜமீன்தாருக்கு விற்கப்பட்டு பிஞ்சு குழந்தை என்று பாராமல் பல முறை அந்த காமுகனாலும் அவனது ஆண் பிள்ளைகளாலும் இரவு பகல் பாராது பிஞ்சு முட்டவளை கசக்கி எரியப்பட்டு நைத்து வீசப்பட்டாள். 2 வருட நரக வாழ்க்கையில் மொத்த உடலின் பொலிவு இழந்து முகம் கருத்து உடல் இழைத்து புதுமலர் போல பூக்க வேண்டியவள் மக்கும் சருகாய் மாறிப்போக குப்பை என வந்த விலைக்கு பேரம் பேசி தள்ளிவிடப்பட்டாள் இந்த தொழிலில். என்னங்க, என்ன ஆச்சு என்று அவள் முகத்தின் புறம் கைகள் அசைத்ததும் தன்னிலை உணர்ந்தவள், சாரி, சிறுவயது ஞாபகம் வந்தது என்று சைகை செய்தாள். ஆரம்பிக்கலாமா என்று ஒலிக்கும் குரலும் அவனின் முகபவனை வைத்து ஆம் என்று தலையை அசைத்தவள் தன் முந்தனையை அவிழ்த்து சரிய விட்டாள். அதிகாலை சூரிய கதிர் அவளின் முகம் முழுவதும் வெம்மை பரப்ப இமைகளை திறக்க இயலாமல் திறக்க முயன்றாள் வர்ஷா. மிளகாய்ப்பட்டதைப் போல் கண்களில் எரிச்சல் பரவ இரவு தூங்காததால் சோர்வாக இருந்தது. புடவையை அள்ளி சொருகி அறையை விட்டு தலைப்பிடித்தவாறு வெளியே வந்தாள் வர்ஷா. என்ன வர்ஷா, டயர்டா? பையன் நல்லா கம்பெனி கொடுத்தானோ? கள்ள சிரிப்பு சிரிக்க, உன்னை விட நல்லா. இதை கேட்டதும் சந்தீப் முகம் சுருங்கியது. சும்மா சொன்னேன், உன்ன மாதிரி யாராலையும் வர்ஷாவுக்கு கம்பெனி தர முடியாது. காசு எங்க? நைட்டு தூங்க விடாம சாவடிச்சிட்டான் உன் ஃப்ரெண்டு. முடியல, லீவு எடுத்துக்க போறேன் சந்தோ, தலைவலி வேற. சந்தீப்போ, சத்தம் போடாத, பிரீத் ஃபோன் பேசிட்டு இருக்கான், வந்து பணம் தருவா. நேற்று பார்த்த புன்னகைக்கும் அழகிய பெண்ணின் புகைப்படம் சுவற்றில் இருந்தது கண்முன்னே வர ஆசையாக கேட்டாள். பவித்ரா கிட்ட பேசுறானா? ஆமா என்றான். இருவருமே இதுவரை ஹிந்தியில் உரையாடினர். நல்ல வேளை பவிக்கு ஹிந்தி தெரியாது, இல்லைனா காளி அவதாரம் எடுத்து வந்து அவனை விட்டு நம்ம 2 பேரையும் வதம் பண்ணி இருப்பா. குலுங்கி சிரிக்க, அப்படி நடந்தா ரொம்ப நல்லது சந்தீப், இப்படி வாழ்றதுக்கு சாகலாம். எரிச்சல் தாங்காது கண்களை கசக்கையவாறே வலியுடன் கூறினாள் வர்ஷா. ஹிந்தியில் சந்தீப் வர்ஷா பேசியதால் அழைப்பை துண்டிக்காமல் பேசினான் பிரீத். என்னடா ஏதோ லேடிஸ் வாய்ஸ் கேட்குது, யார் அது? எல்லாம் தெரிந்தும் இதுவும் தெரியாதது போல் கேள்வி எழுப்பினாள் பவி. விடிய விடிய உறங்காமல் அழுது கண்கள் வீங்கி இரத்த சிவப்பானது அவளது மீன் வெளிகள். பொறுக்க முடியாமல் காலையில் அழைத்தே விட்டாளே. உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்பான் மாமன் என நினைத்தாள் பவித்ரா. ஆனால் உத்தம ராசா நான் என்பதைப் போல நடிப்பவனை என்ன செய்வது? ஓ அதுவா, சந்தீப்புக்கு தெரிஞ்ச பொண்ணு என்று பச்சையாய் போய் சொல்ல, அப்ப அந்த பொண்ணு உனக்கு தெரியாது என்றதுமே உருட்டினாலே உருட்ட. அந்த அக்கா யாருன்னு எனக்கு தெரியாது பவி, அந்த பொறுக்கி பையதான் அவங்களை இங்கே கூப்பிட்டு வரான். வெறுத்து போனது. எதை வேணா மன்னிப்பேண்டா, அக்கான்னு சொன்ன பத்தியா, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். டே சந்தீப், என் கையால் தாண்டா உனக்கு சாவு என்று மனதில் எண்ணியவள், பிரீத் காலேஜுக்கு டைம் ஆச்சு, ஈவினிங் வந்து பேசலாம், பை. அழைப்பை துண்டித்து விட்டு கல்லூரிக்கு சென்றாள். பிரீத்தோ வர்ஷா என்று அழைத்தவன், டுடே நைட் யூ ஃப்ரீ என்று பிரீத் கேட்கவும் வேகமாக தலையை மறுபாக அசைத்து நோ ஃப்ரீ என்று ஹிந்தியில் எதையோ சொல்லிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வேகமாக சென்றாள் வர்ஷா. அவள் மொழி புரியாமல் தலையை உலுக்கி, என்ன சொல்றா? பூச் தாஜ் குரா. உன் காலில் கூட விழுறாளாமா, இனி அவளை கூப்பிடாதீங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாடா. அப்படி என்னடா பண்ண? கூடலாக முறைத்து யோசித்தவாறு நண்பன் கேட்க, ஒன்றுமே பண்ணலடா. அப்பாவியாய் முகம் வைக்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? வர்ஷாவே தலைதறிக்க ஓட வச்சுட்ட நீயே, பெரிய ஆள்டா நீ என்று நண்பன் கேலி செய்தான். அத்தியாயம் 8. அன்று நடந்த நிகழ்வுக்கு பிறகு நடைபெடமாக வலம் வந்தாள் பவித்ரா. தப்பி தவறி கூட மாமனுக்கு அழைக்கவில்லை. அவனை அழைத்தாலும் ஏற்கவில்லை. நல்ல வேளை, கண்ணீருக்கு வண்ணம் இல்லை. இருந்திருந்தால் அவள் மெத்தையும் தலையணையின் நிறமும் அவள் அழுகையின் அளவை வண்ணமாக தீட்டி அவள் தாய்க்கு காட்டியிருக்கும். அவளது தாய் இவள் செயலை கவனிக்காமல் இல்லை. உயிரில்லா கண்கள், ஒற்றை வரி பதில். ஒப்புக்கு சாப்பிட அமர்ந்து கையை மட்டும் பிசைந்து யாருக்குமே தெரியாமல் குப்பையில் கொட்டுவதும், அறையில் தனியை அழுவதும், பின்பு ஹெட்ஃபோனில் சோக பாடல்கள் கேட்பதும், அவ்வப்போது காஃபி தர சொல்லும் அவள் அம்மா சுமதி கவனிக்காமல் இல்லை. பிரீத்தின் பிரிவாள் ஒருவேளை இப்படி இருக்கிறாளோ என்று யோசித்து ஏதும் பேசாமல் அமைதியாக சுமதி இருக்க
அதை சோதிக்கும் விதமாய் பிரீத் புகைப்படத்தை உடைத்து குப்பை தொட்டியில் போட்டதை பார்த்ததும் அத்தை என்றாலும் அன்னை போல அவனை வளர்த்தவர் உள்ளம் பொறுக்காது கோபத்தோடு அவள் அறைக்கு வர அழுது கொண்டு இருந்தவள் சட்டென விழிகளை துரைத்தாள். என்ன ஆச்சு பவி? சண்டையா அவன் கூட? ஏன் அழற? கண்காணாம இருக்க பிள்ளைய போட்டோவை உடைச்சு தூக்கி போட்டிருக்க. வீடான வீட்டுல இப்படி உடைஞ்சா அது எவ்வளவு கெட்டது தெரியுமா? அப்படி என்ன சண்டை? ஊருக்கு போகும்போது உன்னை அடிக்கக்கூடாதுன்னு என்கிட்ட அவன் கேட்டுக்கிட்ட ஒரே காரணத்தினாலதான் அடி வாங்காம இருக்க இல்ல என்று பற்களை கடித்து எச்சரித்து விட்டு சென்றார் சுமதி. அம்மா, அவன்கிட்ட பேசலையா? நல்லா இருக்கானா? ஏக்கத்தோடு அவள் கேட்டதும் சுமதியும், நீ பேசலனா அவன் எப்படி நல்லா இருப்பான் பவி? அத்தை அவளை பேச சொல்லுங்கன்னு கெஞ்சுறான். ஏண்டி தனியா இருக்கவன் இப்படி பாடா படுத்துற? நீ சாப்பிடலனா கூட கவனிக்க நான் இருக்கேன். அவனை பார்க்க கேட்க யாரும் இருக்காடி. பேசக்கூட அவனுக்கு ஜீவன் இல்லடி. புள்ள குரலே சரியில்லை. ஆம்பளை பிள்ளைய தனியா அனுப்பி தப்பு பண்ணிட்ட. எல்லாரையும் அக்கறையா பார்த்தவன் ஏன்னு கேட்க கூட நாதி இல்ல. பாவம் பண்ணி பிறந்தவன் அவன். கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்க. மனசு இறங்கிடாத அவனுக்கு என்று வசைப்பாடி விட்டு அறையை விட்டு ஆதகமாக சுமதி வெளியேற, சாப்பிடலையாடா நீ? நான் பேசலனா உனக்கும் கஷ்டமா இருக்கா? அப்புறம் ஏன்டா அப்படி பண்ண? ஒழுங்கா சாப்பிடு பிரீத் என்று வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்பினாள் பவித்ரா. அதற்கு பதில் இல்லை. மறுபடியும் ஹெட்போனை காதில் வைத்து பாடல் கேட்டு கண்ணீர் விடத் தொடங்கினாள். கண்ணுக்குள்ள இருக்கும் உன்ன கழுவிவிட மனமில்லையே, உள்ளுக்குள்ள அறுக்கும் உன்ன உதற ஒரு வழி தெரியலையே. அட நீயும் மறந்தாயே, மெல்ல காற்றில் கரைந்தாயே, உயிரோடு உறைந்தாயே என்ற பாடல் முடியவும் சுமதி கத்தவும் சரியாக இருக்க காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கலையா? எரும மாடு மாதிரி தின்னுட்டு தின்னுட்டு படுத்து தூங்குறதே இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்க. கத்தல் கேட்டு ஹெட்போனை கலட்டி விட்டு, இதோ போறேம்மா என்றவள் தலையை அள்ளி முடிந்து கொண்டே இரவு உடையான டிராக்மெண்ட் நீல நிற டிஷர்ட் போட்டு இருந்தாள் பவி. ஷால் போடாம போனா அம்மா திட்டுவாங்க என அழுக்கு துணியுடன் இருந்த சிவப்பு நிற ஷாலை நெஞ்சோடு போர்த்தி கதவை திறந்தாள். எதிரே இருப்பவனை கண்டு இதயம் எகிரி துடித்தது. லேப்டாப் இப்போது 180 தாண்டி துடிக்க, உங்களுக்கே அது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அவன்தான், அவனேதான். சிமெண்ட் நிற அழுக்கு டிஷர்ட், வெளிர் நிற பழைய ஜீன்ஸ் பேண்ட்டுடன் காலில் ஸ்லிப்பர் செருப்பு. இப்படியே வட வந்த என்பதை போல் பவி ஒரு லுக்கு விட, கனவுதான் இது. நீட்டா ஷர்ட் போடாம எங்கேயும் வரமாட்டான் பிரீத். நான் அயன் பண்ணாம சுடி போட்டாலே திட்டுவான். பானிபூரி விற்கிற மாதிரி டெல்லியில் இருந்து வருவான். இவன் அவர் நினைச்சு பைத்திய நமக்கு பிடிச்சிருச்சோ? அப்படித்தான் இருக்கும் பவி என்று அவன் குரல் கேட்டதுதான் தாமதம். ஓடி சென்று தாயை பிரிந்த சேயை போல அவனை கட்டி அணைத்து கொண்டாள் பவித்ரா. அவள் அவன் மேலே கொண்ட கோபம், அவன் செய்த துரோகம், பொய்கள், தவறுகள் அனைத்தையும் அவள் அன்பின் முன்னால் தோற்று போனது. ஏற்கனவே அழுக்காக உள்ள டிஷர்ட்டை கண்ணீர் சிந்தி இன்னும் அழுக்காக்கினாள். அதிர்ச்சியோடு கேட்டாள், பிரீத் இப்படி இவவா ஃப்ளைட்ல ஏறி வந்த? என்னாலேயும் உன் பக்கத்தில் நிற்க முடியல. வேர்வு பாட கொமட்டது என்று முகத்தை சொல்லிக்க, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. போடி, என்னாலேயே என்கிட்ட நிற்க முடியல. பாவம் பவி, என் பக்கத்தில் உட்காந்துட்டு வந்தவர் தாங்க முடியாமல் அவரே பாடி ஸ்ப்ரே எடுத்து என் கையில் கொடுத்துட்டாரு. 2 நாள் ஆச்சு குளிச்சு. ஆமாம், ஏன் என்கிட்ட பேசலன்னு பார்த்தா ஏன் சாப்பிடல நீ? எனக்கு தான் சோறு கிடைக்கல. சப்பாத்தியை மட்டும் சாப்பிட முடியாமல் ஓடஃபோன் நாய் மாதிரி இருந்தவன் தெரு நாய் மாதிரி ஆயிட்ட. உனக்கு என்ன கேடு என்று பிரீத் அவள் முகத்தை பார்த்தவன், ஏய் எங்கடி உன் கண்ணம்? 2 கணமும் வற்றி போய் ஒட்டி இருக்குது. ஏன் பண்ணு குட்டி ஆப்பிள் எங்கடி போச்சு? அந்த கண்ணம் எங்கடி என்று உதட்டை பிதுக்கி அதிர்ந்து கேட்க, கிணற்றை காணும் என்று ஒரு காமெடி வடிவில் கேட்பது போல கேட்கவும் என்ன சொல்வது என்று தெரியாமல் மலங்க மலங்க விழித்தாள் பவித்ரா. அத்தையை நம்பி உன்னை விட்டுட்டு போனதை தப்பா போச்சு. என் செல்லக்குட்டி பட்னியா போட்டு கொள்றாங்க போல. மாமா வந்துட்டேடி, உன் கண்ணத்தை வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு என்று செல்பவனை வியப்பாக நோக்கி, என்னடா பிள்ளையை வளர்க்குற மாதிரி சொல்றான் என எண்ணி அவனை கண்களை நிரப்புவதில் பிஸியாகிவிட, ஷோல்டர் பேக்கை கலட்டி சோஃபாவை வீசிவிட்டு ஒரே ஓட்டமாய் கிச்சனில் நுழைந்து சிங்கிள் கை கழுவி மற்றும் முகத்தையும் கழுவிவிட்டு சாதம் மற்றும் சாம்பார் கேரட் பொரியலை அள்ளி நிரப்பி வாட்டர் பாட்டிலை ஒரு கையிலும் தட்டை மறு கையிலும் ஏந்தி அவளிடம் ஓடி வந்தான் பாசக்கார மாமன். உணவை பிசைந்து பிசைந்து ஊட்டிவிடலானான் பவிக்கு. ஏய் பப்ளி மாசு, கோபத்தை சாப்பாட்டில் காட்டாதடி. அவன் கண்களில் நீர் வழிய அன்போடு அவன் புகட்டும் உணவுக்கு முன் அமிர்தமும் தோற்று போனது. அன்போடு சிறிது நேரம் உணவை ஊட்டியவன் தயங்கியவாறு, ஒன்று சொன்னா கவுச்சுக்க மாட்டியே? நான் கூட இன்னும் சாப்பிடல, பசிக்குது பவி. உடனே கையை பார்த்தவள்,
அச்சச்சோ, கை கழுவலடா, இரு. பரவாயில்ல பவி, நீ சுத்தமாக தான் இருப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று அவன் கூறியதும் சிரிப்பு வர, ஒரு வார விடுமுறைக்கு பின் இதழில் புன்னகையை கொடியேற்றி அவளும் அவனுக்கு உணவை ஊட்டினாள். சாப்பாட்டோடு சேர்த்து அவளது விரல்களையும் சேர்த்து உண்டு கொண்டிருந்தான். வலித்தாலும் அவள் புகாராக அதை சொல்லவில்லை. பாவம், கொலை பசியில் இருப்பான் போல. ஒரு வாராக உண்டு முடித்ததும் தட்டில் கை கழுவி விட்டு, சரிடி, நான் போய் தூங்குறேன். பவியும், முதல்ல குளிச்சுட்டு அப்புறமா தூங்கு என்றதும் அறையை நோக்கி சென்றவனை வெளியகட்டாமல் பார்த்தாள் பெண். சோஃபாவில் இருந்த பையை கண்டதும் பவித்ரா அவனிடம் கொடுப்பதற்காக வேகமாக அவன் அறையின் உள்ளே செல்ல, சோர்வோடு மெத்தையில் கைகள் ஊன்றி சாய்ந்து அமர்ந்தவாறு அவள் வருவதை பார்த்து களைப்போடு, நல்ல வேலை, குடு, ஃபோனு செத்துருச்சு, சார்ஜ் போடணும் என எழ முயன்றவனை தடுத்து, நீ உட்காரு, நான் சார்ஜ் போடுறேன் என்று பையை திறந்து ஃபோன் எடுத்து சார்ஜ் போட்டுவிட்டு பையை துளாவி தேடினாள் ஆவலோடு. என்ன, எதுவும் வாங்கிட்டு வரலையா? அங்கே மிரர் ஒர்க்கு குர்த்திஸ் சூப்பராக இருக்கும் தெரியுமா? அட அற பைத்தியமே என்று வெகுடவன், உனக்கு மனசாட்சி இருக்காடி? நேற்றுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? இப்போ கூட பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ்ஸு வராமல் ஓடி உன்னை பார்க்க வந்தா உனக்கு ட்ரெஸ்ஸு தான் பெருசாக தெரியுது, என் பாசம் உனக்கு பெருசாக தெரியல, பொடி என்று முறுக்கி கொண்டான் பிரீத். பாசத்திற்காக மட்டும் வந்தானா? யாருக்கு தெரியும். சாரிடா, ஊர்லேருந்து வந்தா எப்பவும் ஏதாவது வாங்காமல் வரமாட்ட, அதான் கேட்டேன். என்னடா இது? சதுர வடிவில் கவரில் வெள்ளை நிற விபூதி போல எதையோ எடுத்தவள் அவனிடம் சுட்டி காட்டினாள். இதுவா? அங்கே சித்தர் பீடம்னு ஒன்று இருக்கு, அங்கிருந்து சுவாமிஜி கொடுத்தது. பவி கொஞ்சமாக கையில் கொட்டி வாயில் போட, அடச்சி அல்பமே, ஏண்டி நெத்தியில் பூசாம வாயில் போடுற? சி, இது ஒன் வேக், இது கசக்குது என்று பவி துப்பை எத்தனைக்க, ஏய் முழுங்கு, சாமிஜி விபூதி இது, துப்பிட்டா சாபம் பிடிக்கும் என்று அவன் கூறவும் பயந்து விழுங்க முடியாமல் பவித்ரா விழுங்க, ஏன் பிரீத், இது சாப்பிட்டதும் தலை ஒரு மாதிரி பாரமாக இருக்கு, நிமிர்ந்து உட்கார முடியல, நீ கூட 3 5 தெரியற, நான் சாப்பிட்டது விபூதியா இல்லை என்னடா எனக்கு கொடுத்த? மயக்க வருதா பவி? அவளோ என்றதும், அப்போ வேலை செய்யுது, நான் உனக்கு கொடுத்தது போதைப் பொருள். போதைப் பொருளா? ஏன் பிரீத் இப்படி தப்பான என்று முடிக்கும் முன் கண்கள் சொருகி கட்டிலில் விழுந்தாள் பவித்ரா. வேட்டையாடாமல் வேங்கையின் அருகே வீசப்பட்ட இறைச்சி துண்டாய் அவள். எதிர்ப்பே இல்லாமல் இளமையை விருந்தாக்க அவன் முன் விழுந்து கிடக்கிறாள். மயங்கி விழுந்ததால் சற்று மேலே ஏறிய அவள் மேல் சட்டை அவன் ஆசையை இன்னும் கூட்ட மேல் சட்டையை கலட்டி தூக்கி எறிந்தவாறே அவள் அருகில் வந்து, நீ மொத்தமாக எனக்கு தான், யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது, நீ கூட என்று கர்ஜனையோடு அவள் அருகில் நெருங்கினான். ருசி கண்ட பூனை அல்லவா அவன்? பெண்ணின் வனப்பும் அழகும் வா என சுண்டி இழுக்க மயங்கியவள் இப்போது நினைவை மட்டும் இழந்தாள். ஆனால் இழக்கக்கூடாததை இழந்தாள். பெயரை போல பவித்திரமானவள் தாங்குவாளா? பவித்ரா மெல்ல வெளிகளை திறக்க போராடி இமைகள் திறக்க முடியாமல் திறந்தாள். அரை போதை நிலையிலேயே அவள் தெளிவில்லாது இருந்தாள். மெத்தையில் அவள் அருகில் பிரீத் படுத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியோடு எழுந்து, டேய் எழுதுடா உலுக்கி பயத்தில் அவனை தள்ள, ஏய் தூங்க விழடி, மாமா செம்ம டயர்டு புரண்டு படுத்தான். பவியும், ஃப்ளைட்டில் வந்ததுக்கு இவ்வளோ டயர்டா? ட்ரெயினில் வந்தா அவ்வளோதான் போல, உன்னால தான் மாமா ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், போதை மருந்து கொடுத்து நான் உன்னோட கலந்துட்டேன் என்றான் தலை மட்டும் உயர்த்தி. எந்த விகிதத்தில் கலந்தீங்க மாமா? நக்கலாக அவனிடம் கேட்க அதிர்ச்சியில் மென்டல் ஆகிட்ட போல, பாவம் என்று நினைத்தவன், நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சு மர்ம புன்னகையுடன் சொல்ல, பவியோ, ஐயையோ என்ன பிரேக்கப் பண்ண போறீங்களா? கடுப்போடு, ஏய் நான் உன்னை ரேப் பண்ணிட்டேன்டி. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? சட்டையை பிடித்துக்கொண்டு கேட்டாள் பவித்ரா. சட்டையிலிருந்து அவள் கையை விலக்கிவிட்டு, எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணதான், பயப்படாத, பெருந்தன்மையா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பவி உடனே, ரேப் ஓகே, கல்யாணம் எதுக்கு? சந்தேகமாக மாமனை கேட்க, என்ன கேள்வி இது பவி, சினிமாவில் வருமே அப்பாவியாக சொன்னான். சினிமாவில் என்ன வருமாமா? டேய் ஃப்ராடு, நீ கொடுத்தது தூக்க மாத்திர டோசேஜ் கூட ரொம்ப கம்மி, 250 தான். இந்த ஒரு வாரமாக 650 டோசேஜ் எடுத்தும் தூக்க வரல. என்னதான் பண்ண போறேன்னு பார்க்க தான் கண்ணை மூடி சும்மா படுத்திருந்தேன். துணி விலகி இருக்குன்னு கழுத்து வர போத்தி விட்டுட்டு போறவன் தான் ரேப் பண்ணுவானா? போடா டேய். பிரீத்தோ, நீ ஏண்டி தூக்க மாத்திரை சாப்பிட்ட? நீ எதுக்காக சாப்பிட்டியோ அதுக்காக தான். நீ சரியா பேசலனா தூக்கமே வரமாட்டேங்குது. மாத்திரை போட்டுமே தூக்கம் வரல தெரியுமா மாமா?
ஏக்கமான பெருமூச்சோடு, இந்த ராட்சசி குரல் கேட்காம மூச்சு கூட விட முடியல. ஏன் இந்த கோபம்? இனிமே பேசாம இருக்காதடி என்று கெஞ்சலாக கேட்டான். நான் ஏன் உன்கிட்ட பேசாம இருக்கேன்னு உனக்கு தெரியாதா பிரீத்? தெரியும். நான் உன்னை அவாய்ட் பண்ணேன்ல, அதான் நீயும் என்ன தயங்கியவாறு, சாரி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ் டி. என்றாள் சிறு புன்னகையோடு. சரி, எனக்கு தூக்கமாக வருது, நான் தூங்கவா? அவளிடம் அனுமதி கேட்க என்று அவன் அறையை விட்டு வெளியே வந்தாள் பவித்ரா. அம்மா இருந்தா பிரீத் கிட்ட பேச முடியாது. சத்தமாக பேசி அவங்க காதில் விழுந்துட்டா பிரீத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. பொறுமையாக பேசுகிற விஷயமும் இது கிடையாது. கோபத்தில் கத்திடுவேன் என்று குழம்பியவள் தாய் அழைத்ததும் திரும்பினாள். அம்மா இருந்தா பிரீத் கிட்ட பேச முடியாது. சத்தமாக பேசி அவங்க காதில் விழுந்துட்டா பிரீத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. பொறுமையாக பேசுகிற விஷயமோ இது கிடையாது. கோபத்தில் கத்திடுவேன் என்று குழம்பியவள் தாய் அழைத்ததும் திரும்பினாள். சுமதியும், பவித்ரா, பிரீத்துக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்துட்டு வா என கோப்பையை அவள் கையில் திணிக்க, அவன் தூங்குறாமா? அப்ப இதை நீயே குடி. ஆமா, உன் ரூம்ல தூங்காம ஏண்டி அவன் ரூம்ல தூங்குன? பாவம், அவன் சோஃபால ஒடுங்கி படுக்க முடியாம தூக்கத்துல புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு கிடந்தான் என்று மகளை கடிந்து கொண்டார். வெளியே தூங்கிட்டு நம்மக்கிட்ட வெத்து சீனு என சிரித்தவள், கொஞ்ச நாளா சரியாவே தூங்கலமா, அதான். பவி, அவன் கூட பேசலனா உன்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. நான் சொன்னதுக்காக நீ வீம்புக்கு அவனை வேணாம்னு சொல்ற. அவன் இல்லாம உன்னால வாழ முடியுமா? இது விளையாட்டு இல்லை பவி, வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு தடவை, அதை இழந்துட்டா திரும்பி நம்ம கைக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று உறவை இறுக்கி பிடித்துக்கொள் என்று மகளுக்கு மறைமுகமாக உணர்த்தினார் சுமதி. எப்போதும் போல சலிப்பாய், ஆரம்பிக்காதீங்கம்மா, நானே பல குழப்பத்தில் இருக்கேன், கூடிய சீக்கிரம் நல்ல முடிவா சொல்றேன் என்று உறுதியளித்தவள் மாமனின் பிரிவை விட தன்னை தவிர வேற்று ஒரு பெண்ணிடம் அவன் நெருங்கினான் என்ற உணர்வை அவள் மனதை ஒழுக்கி எடுக்க, மொத்தமாக யாருக்கோ அவன் சொந்தமானால் என்ன செய்வாய் என அவள் மனம் கேள்வி எழுப்ப, அவன் பண்ண தப்பு என்னால் மன்னிக்கவே முடியாது. ஆனா அவன் முகத்தை பார்த்த உடனே எல்லா கோபமும் படவும் முடியலையே. கொஞ்சம் என்னை விட்டு விலகி போனாலோ உயிரை போற மாதிரி இருக்கு. என்னால் இந்த உணர்வை கட்டுப்படுத்த முடியல. இதுக்கு பேரு தான் காதலா? அவனை நான் அடிச்சிருக்கணும், சட்டை பிடிச்சு சண்டை போட்டு இருக்கணும் என்றவளின் மனசாட்சி அவன் இன்னொரு பொண்ணை தொட்டா. உனக்கு என்ன பவி, நீதான் அவனை வேணாம்னு சொல்லிட்டியே, அப்புறம் ஏன் அவன் வேற யாரையும் பார்த்தா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே வீட்டில் வந்து இருப்பானே. யாரோ ஒரு பொண்ணு உன் மாமா கூட சேர்ந்து புருஷ பொண்டாட்டியா இதே வீட்டில் உன் கண்ணு முன்னால வாழ்வாங்களே, அப்ப என்ன பண்ணுவ? இப்ப கூட இது தப்புன்னு தடுக்கணும்னு நினைக்கிறேன்னு காதலை மறைச்சு நீ பொய் சொல்லலாம். அப்ப என்னடி பண்ண முடியும் உன்னால என மனசாட்சி கேள்வி எழுப்ப, என்ன மாதிரியான உணர்வு இது என்று உணர்ந்தும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தாள் பவித்ரா. பவி, நான் மீன் மார்க்கெட் வர போறேன், உனக்கு எதுவும் வேணுமா? அவன் தூங்கட்டும், எழுப்பாத. எனக்கு எதுவும் வேணாமா? சரி, கதவை தாப்ப போட்டுக்கோ. சாப்பிட எதுவும் கேட்டா சோம்பேறித்தனப்படாம ஏதாவது செஞ்சு அவனுக்கு சாப்பிட கொடு என்று கூறிவிட்டு மார்க்கெட்டுக்கு சென்றார் சுமதி. இதற்காகவே காத்திருந்தவள் போல, அம்மா வெளியே போயிட்டாங்க, இதுதான் அவன்கிட்ட பேச சரியான நேரம் என அவனது அறையை நோக்கி விரைந்தாள் பவி. உள்ளே மொத்த மெத்தையும் ஆக்கிரமித்து முரட்டு தூக்கத்தில் இருந்தான் பிரீத். மெதுவாக அவன் கைகளை வருடி அவனை எழுப்ப முயற்சி செய்ய எந்த வளலும் இல்லை. உடனே தலையணையை வெடுக்கென இழுத்தாள் பவி. இழுத்த வேகத்தில் அதிர்ந்து வெடித்தான் பிரீத். என்னடி? உடலை நெளித்து சோம்பலாக கையை முறித்து நெட்டி முறித்து, என்னடி, ஏன் எழுப்புற? கண்ணை மூடு மாமா, உனக்கு ஒன்று தரணும் என்றதுமே பேராசையோடு, அது கிஸ்ஸாதான் இருக்கும், வாடி என் செல்லக்குட்டி என நினைத்து உடனே கண்களை மூடினான் பிரீத். சீக்கிரமா குடுடி அவசரப்படுத்தினான். இருடா மாமா, அவசரப்படாத. ஷார்ட்ஸை மட்டும் அணிந்து கட்டிலின் கீழ் காலை நீட்டி அமர்ந்தவனின் தொடையை குறிப்பார்த்தாது காம்பஸின் கூர்முனையை ஆழமாக இறக்கினாள் பவித்ரா. பிரீத்தோ ஆ என்ற அலறுடன், ஆ என்னடி பண்ற, வலிக்குது பவி. அழுத்தம் கூட கூட வலியால் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வலிய, போன வாரம் அந்த பொண்ணு கூட என்ன பண்ண? விடிய விடிய தூங்க விடாம அவ கூட என்ன பண்ண? அந்த பொண்ணு யாரு? ஏன் ஒரு ரூமுக்கு வந்தா? என்கிட்ட அவளை மறைக்க என்ன பாடுபட்டீங்க சாரு? 7 மணிக்கு சாருக்கு தூக்கம் வந்துருச்சு இல்ல? கால் கட் பண்ணிட்டு விடிய விடிய என்னை தூங்க விடல. இவனுக்காக இனிமே என்னை கூப்பிடாத அப்படின்னு அவ உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா. நீ அவளை என்ன பண்ண?
என்று கேட்டு இரக்கமே இன்றி கொள்ளை வெறியோடு அவனை பார்க்க, நான் எதுவும் பண்ணலடி. வழி பொறுக்க முடியாமல் நெளிந்து கொண்டே மாமன் சொல்ல நம்பாத பார்வையால் துளைத்தவள், நான் ஃபோன் பண்ணப்ப அவ இருந்தா. அவ வளையல் சத்தம் என் காதுக்கு நல்லாவே கேட்டுச்சு. வீடியோ கால் பண்ணப்ப கீழே உட்கார சொன்னதானே, எனக்கு காது நல்லா கேட்கும் பிரீத். அவ பேர் என்ன? நடுக்கத்தால் நாயகனின் வாய் குவிந்து குளறியது. வர்ஷா. பெயர் சொன்ன உடனே கன்னத்தில் சப்பென அறைந்தாள் பவித்ரா. இல்லடி என அவள் கையை தொட போக காம்பஸை வேகமாக உருவி கத்தி போல நீட்டி, என்னை தொடாத என்றாள். இல்லை பவி, நான் அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். நக்கலாக, ஏன் அவளோட பயோகிராஃபி கேட்டு கதை எழுத போறியா? மொழியை தெரியாம எப்படி பேசுவ? அவளுக்கு தமிழ் தெரியாது, உனக்கு ஹிந்தி தெரியாது. தப்பு பண்றதுக்கு எதுக்குடா மொழி? அதான் விடிய விடிய. அவள் கண்களில் கண்ணீர் வடிந்தது. இந்த கைதான் அவளை தொட்டுச்சு என்று ஆவேசமாக காம்பஸால் அவன் கைகளை குத்த போக அவனை காயப்படுத்த முடியாமல் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ள அவள் புறம் காம்பஸை திருப்பியதும் பிரீத் சுதாரித்து காம்பஸை பறித்து அவன் வலது கைகளில் ஆழமாக குத்தி கொண்டான். இடது கைகளை அழுந்த மடக்கி வலி சமன்ப செய்ய முயன்றான். வலியை பொறுக்க முடியாமல் உதட்டை கடித்தான். பயனில்லை. வலது கையில் இருந்து குருதி வலிய தொடங்கி மெத்தை விரிப்பை நினைத்தது அவன் இரத்த துளிகள். காம்பஸ் என்னடி வலிக்குது? அவள் துள்ள துடிக்க கதற அமர்த்தலாக கையை கட்டி அவனை முறைத்தாள் பவி. இதை விட அதிகமா எனக்கு வலிச்சது. என் காதல் அப்படி இப்படி. நான் உன் மனசுல இருக்கேப்ப ஒரு வாரம் கூட உன்னால தாக்குப்பிடிக்க முடியல. வற்றாமல் விழி நீரை வடித்துக்கொண்டே கேட்டாள் பவி. நொடி யோசித்து, பிரீத், இப்படி தப்பான பொண்ணுங்க கிட்ட எல்லாம் போகாதுடா. அப்படி உன்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலனா எனக்கு டிக்கெட் போட்டுக்கொடு, நான் வரேன். நானும் பொண்ணுதான், என்னாலேயே உன்ன என்ற வார்த்தையை முடிப்பதற்குள் இடது கையால் வலுவான அறை ஒன்று பவித்ராவின் கன்னத்தில் உட்கார்ந்து கொண்டது. அவன் அடித்த அடியில் உடல் உதறல் எடுக்க பயத்தோடு அவனை பார்த்தாள் பவி. பிரீத் வெறிபிடித்தவன் போல காம்பஸை கையில் இருந்து உருவி வீச கையில் இருந்து வேகமாக ரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. பவி வேகமாக அவன் கைகளை பற்ற முயலவும் உதறி எறிந்தான். அடங்கா சினத்தில் கத்தினான். கண்ட பொம்பளைய தொட்ட கைடி இது. பொம்பளை பொறுக்கின்னா நீங்க என் கையை தொடாதீங்க. 2 வாரத்துக்குள்ள நான் கேடு கெட்டவனா போயிட்டேனா? நீயே இப்படி நினைக்கலாமாடி? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? காதலியை இழிவாக நினைத்ததால் அவமானத்தால் தன் இமை தாண்டி வலியும் கண்ணீரை துடைத்து கொண்டே கேட்க சிலை போல மௌனமாக நின்றாள் பவித்ரா. என்ன வார்த்தை சொல்லிட்ட? என்ன பண்ணா என்ன நம்புவ? வர்ஷாவை ரொம்ப டயர்டா தெரிஞ்சாங்க. உண்மையிலேயே பாவம் அவங்க. புலம்பி தள்ளிட்ட. பைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்பிட்டு இருந்த பவி. நம்பாத வெளியோடு, நீ சொல்றத யாராலையும் நம்ப முடியுமாடா? நம்புற மாதிரி இருக்காது, ஆனா அதான் உண்மை. காதல தோத்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி புரியும். என் நிலைமையில இருந்து பார்த்தா தாண்டி என் வேதனை புரியும். என்ன நம்பலைனா நீ வேணா அந்த பொண்ணுகிட்ட கேளு என்று அவளை நேராக பார்த்து சொல்ல, பவியோ, எந்த தப்பும் பண்ணலன்னு என் மேல சத்தியம் பண்ணு, நம்புற. அவன் வலது கரத்தை உயர்த்தி தன் தலையில் வைத்தாள் பவித்ரா. குருதி துளிகள் அவள் தலை கடந்து நெற்றி திரண்டு இமைகளில் வழிந்தோட, இப்ப சொல்லு, நீ தப்பு பண்ணியா என்று கேட்ட நொடியை கண்ணீர் உருண்டோடியது வெளிகளில். நான் எந்த தப்பும் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். என் மனசு முழுக்க ஒருத்தி இருக்கா. அவளை தவிர யாராலையும் என்னால் தொட முடியாது. தலையில் கையை பதிக்க காயம் கடந்து அவள் இமைகள் நனைத்து இமை முடிகளில் வழிந்து கன்னத்தில் விழுந்தது தூயவன் உதிரத் துளிகள். சிவனின் உதிரம் பட்டதும் உலகை அழிக்காமல் உக்ரம் தணிந்த காளிதேவி போல உயிரானவன் உதிரம் பட்டதும் இந்த பவி தேவியும் சாந்தம் அடைந்தாள். மாமா, முதல்ல கைக்கு கட்டு போடணும், ரத்தம் நிற்காம வருது, கையை மேலே வச்சுக்கோ என ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை தேடி எடுத்து வந்து காயத்திற்கு மருந்திட்டு கட்டு கட்டினாள். ஏசுநாதர் பாவம் பவி, அனுதாபத்தோடு சொல்ல அதை கேட்டு சிரித்தவள், அவரை ஏண்டா இதர இழுக்கிற? இல்லடி, இதுக்கே இப்படி வலிக்குதே, ஆணி அடிச்சப்ப எவ்வளோ வலிச்சிருக்கும் என்று ஆழ்ந்த வருத்தத்தோடு சொன்னான் பிரீத். அவன் சொன்ன விதத்தில் அடக்க முடியாமல் சிரித்தவள், அப்ப இவன் டம்மி தான் போல என்று நினைக்க தவறவில்லை. நல்ல வேலைடா, நீ தப்பு எதுவும் பண்ணல. அடுத்து எங்க குத்தி இருப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும். தப்பிச்சிட்ட. அவன் இடுப்புக்கு கீழே பார்வை பதிக்க இடுப்புக்கு கீழே தலையணையை வைத்து மறைத்தவாறு ஒடுங்கியபடி அமர்ந்தான் பிரீத். முதல்ல இந்த காம்பஸை ஏதாவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் ஒளிச்சு வைக்கணும் என்று நினைத்தபடியே கண் சுமிட்டி அவளை பார்த்து சிரித்தான். உனக்கு ஹிந்தி எப்படி தெரியும்? நீதானே சம்மர் லீவில் வெட்டியா இருக்கேன்னு ஹிந்தி கிளாஸ் போக சொன்ன. சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது இதுதான் போல
என்று அழைத்து கொண்டான் பிரீத். அத்தியாயம் 9. ஏன் பிரீத், இப்படியெல்லாம் மாட்டுவேன்னு தெரிஞ்சா ஹிந்தி கிளாஸுக்கு அனுப்பியிருக்க மாட்டேன் தானே? நம்ம மைண்ட் வாய்ஸ் அப்படியே ரீட் பண்ணுறாளே. இல்லை பவி, எவ்வளோ அறிவு உனக்கு என்று மொத்த பல்வரிசை காட்டி அசடு வழிய அவனை முறைத்தவள். என்னையே ஏமாத்த பார்த்தல்ல, அவள் ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருக்கா? மறுப்பாக இடம் வளமாக தலையை ஆட்டி, இல்லை, நீயே கேட்குற. நல்ல பொண்ணு பவி, பாவம், திட்டிடாத என்ற கெஞ்சும் குரலில் கேட்கவும் பவி ஏளனமாக புன்னகைத்து, கஸ்டமர்கிட்ட நம்பர் கூட இல்லை. பொய் சொல்கிறதானே? இதுக்கும் எனக்கும் சம்மதமே கிடையாதுரி. எல்லாம் சந்திப்போட வேலை தான். அவன்கிட்ட நைட்டு ஃபுல்லாக புலம்பி சாவடிக்கிறேன்னு காசு போனாலும் பரவாயில்ல, அந்த வருஷாவை வர வச்சு, உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீயும் என் கூடவே வா என்று தோலை குலுக்க, நான் வரமாட்டேங்கிற நம்பிக்கையில் தானே கூப்பிடுற, இல்லை என்று சந்தேகமாய் ஒரு லுக்கு விட, நிஜமாக தான் சொல்கிறேன், ஆனால் அத்தைக்கிட்ட நீ தான் கேட்கணும். உன் கூட தனியாக அம்மா விட மாட்டாங்கடா. நான் பேசுகிறேன், நாம் சேர்ந்து போகலாம். சரி, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நைட்டு வர லேட் ஆகும் என்றதுமே கேவலமாக பவி அவனை பார்க்க, ஏண்டி இப்படி பார்க்குற? ரத்த காவையெல்லாம் கொடுத்து இருக்கேன், கொஞ்சம் மலையராத்தா, பசங்க கூட தான் போகிறேன், காஞ்சனா பட போஸ்டர் மாதிரியே இருக்கடி என்று தனது மொபைல் கேமராவால் செல்ஃபி எடுக்க அருகில் செல்ல அவளோ கோபமாக ஃபோனை தட்டி விட்டாள். பிரீத் விடாமல், வா என்று அவள் தோளில் கை போட சட்டென அவள் கழுத்தை நெரித்தாள். செம்ம போஸ் என்று கிளிக் செய்ய, நாக்கை நீட்டி கழுத்தை கடித்து ரத்தம் குடிப்பது போல என பலவித போஸ்களில் புகைப்படம் எடுத்து குவித்த பின், போய் குள்ளிடி, எனக்கே உன்னை பார்க்க பயமாக தான் இருக்கு பா என்று பைக்கையை எடுத்துக்கொண்டு பிரீத் வெளியே எழும்பிய பின் பவியோ, நம்ம முகம் அவ்வளோ பயங்கரமாவா இருக்கு, எங்க பாப்போம் என கண்ணாடியில் அவள் முகத்தை பார்த்து அவளுக்கே தூக்கி வாரி போட வேகமாக பாத்ரூம் உள்ளே சென்று ஷவரை திருகினாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உதிரம் கரைந்து அவள் உடலை சிவப்பாக்க கண்களை மூடியவாறு நின்றவள் மனத்திரையில் நடந்தவை யாவும் ஓட, என் மனசுல ஒருத்தி இருக்கா, அவளை தவிர யாரையும் நான் தொட மாட்டேன், தொடவும் முடியாது என்று அவன் குரலில் சொல்வது போல் செவிகளில் கேட்க வெக்கம் கலந்த புன்னகையோடு வெளிகளை திறந்து பார்த்தாள். உடலோடு சேர்ந்து அவளது மனமும் அவன் காதலால் நனைய, இவ்வளோ கோபம் உனக்கு வருமாடி என்று ஆச்சரியமாய் தன்னைத்தானே கேட்டாள். ஏனென்றால் பவித்ரா மிகவும் மென்மையான குணம் உடையவள். கோபமான வார்த்தைகள் கூட அவளுக்கு பிடிக்காது. அவளுடைய அதிகபட்ச கோபமே மௌனம்தான். ஆனால் இன்று அவள் சண்டை போட்டது, அவனை காயப்படுத்தியது எல்லாம் எதனால் செய்யுதோம் என்று யோசித்தவள், என்னதான் எனக்கு வேண்டும் இறைவா என்று குழம்பியவாறு மூளை சூடாக செயற்கை நீர்ப்பூக்களின் அர்ச்சனையால் கொஞ்சம் ஆசுவாசமாக உணர்ந்தாள். அவளோ குளித்து முடித்துவிட்டு உடை மாற்றி உணவு உண்ண வந்து அமர, சுமதியும், பவி எங்க பிரீத் என்று தாய் கேட்டதும், வர லேட் ஆகும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாமா, நீங்க சாப்பிட்டு தூங்குங்க, அவன் கூத்தடிச்சிட்டு காலையில தான் வருவான், என்ன வெளியே எங்கேயும் விட்டுடாத, இவன் நைட்டு ஃபுல்லாக எங்கேயாவது சுத்திட்டு வந்தாலோ கேள்வி கேட்காத என்று முகத்தை சொலித்தவாறு கோபமாய் உறங்க சென்றாள் பவித்ரா. என்ன கேட்டேன், எதுக்கு இப்படி மூஞ்சை இழுத்து விட்டு போகுது என்று தலையில் அடித்து கொண்டாள் சுமதி. தாய் கிழவி, நீ திட்டுறது கேட்கல, போய் தூங்கு, உன் மருமக எப்போ பொறுக்கிட்டு வருவானே தெரியாது, அவனுக்காக தேவையில்லாமல் முழிச்சிட்டு இருக்காத என்று சொல்லி கோபமாக உறங்க சென்றாள். காலையில் ஆதவன் மேகம் என்னும் போர்வை விடுத்து பூமி தரிசிக்கும் ஆவலுடன் வந்து தன் ஒளி கீற்றுகளால் உலகை வருட, எழுந்திரு அஞ்சலி, அந்த டோனில், பவி எழுந்திரி எந்திரி என்று தூக்கத்தில் இருப்பவளை மில்க் ஷேக் போல ஆடவன் குலுக்க, இவனை முதல்ல போட்டு தள்ளணும் என்று வெறியோடு விழித்தவள், என்னதாண்டா வேணும் எரும மாடு, இதுக்கு பேசாம நீ டெல்லியிலே இருந்திருக்கலாம், எதுக்கட உயிர் போற மாதிரி எழுப்புற, புளிய மரத்தை உழுக்கிற மாதிரியே உழுக்கிற, வாந்தி வருதுரா விளங்காதவனே என்ற அர்ச்சனையோடு போர்வை விளக்கி அவள் ஆடைகளை சரி செய்து கொண்டு மெத்தையை விட்டு கீழே இறங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்காத நானே முழிச்சிருக்கேன், உனக்கு என்னடி என்றதும் குத்தலாக, உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து கூட இருக்கிறவங்களையும் தூங்க விடாம டார்ச்சர் பண்ணுறது பழக்கம்தான் சார், நமக்கு அப்படி இல்லை என்று நக்கலாக சீண்ட பிரீத்தோ, ஐயோ ஆரம்பிக்காதடி, உன் மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், அப்புறம் சாமி வந்து கண்ணு குத்தும் என்று மென்மையாக சிரிப்பவனை பார்த்து முறைத்து கொண்டே அவள் வாஷ்ரூம் சென்று வர, அதற்குள்ளாகவே அவள் அணிய வேண்டிய ஆடைகளை அவளுக்காக தேர்வு செய்து மெத்தை மீது கிடத்திவிட்டு தானும் குளிக்க சென்றான் பிரீத். பவித்ரா தலைக்கு குளித்து துண்டுடன் வெளியே வர நினைத்தவள் கதவை பாதியாக திறந்து,
உள்ளே பிரீத் உள்ளானா என்று சுற்றி எட்டி பார்த்தவள் அவன் இல்லை என்றதும் வேகமாக அறைக்குள்ளே வந்து அவன் அவளுக்காக தேர்வு செய்த சிவப்பு நிற கழுத்தில் மட்டும் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட குர்தியை கைகளால் எடுத்து அதை வருடியவாறு, திடீர்னு என்ன ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு போறா, ஏதோ தப்பா இருக்கே என்ற யோசனையோடு ஹேர் ட்ரையரை மூலம் கூந்தலை காய வைத்து ஃப்ரெஞ்ச் பிளட் ஒருபுறம் மட்டும் போட்டு இடது காதுகளுக்கு மேல் உள்ள கூந்தலை கீற்றாக அள்ளி கேட்ச் கிளிப் போட்டுக்கொண்டவள் கண்ணாடியை பார்த்து தன்னை தானே ரசிக்க, ஏய் தலைப்பெண்ணல் போடுடி என்று அவன் குரல் கேட்டதும் கோபமாக கண்ணாடி முன் வந்து நின்றவள் இதய வடிவிலான வெள்ளை நிற கற்கள் பதித்த கிளிப்பை எடுத்து கேட்ச் கிளிப்பை அகற்றி ஸ்டோன் கிளிப்பை தலையில் கூத்தி கூந்தலை பின்னிக் கொண்டாள். பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் பவி, ஃப்ரிட்ஜில் இருக்கு என்று உடை மாற்றிக்கொண்டே அவன் அடுத்த அறையில் இருந்து கத்தும் சத்தம் கேட்டதும் வேகமாக சென்று ஃப்ரிட்ஜில் உள்ள கவரில் உள்ள பூவை எடுத்தவள் வேண்டுமென்று, ஹேர்பின் எங்கு வச்சிருக்க என்றதும் கடுப்பானவன் வேக வேகமாக வந்து ஹேர்பின்னை அவள் அறையினுள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்து எடுத்து வந்து வெடுக்கென்று ஒரு கையில் இருந்த பூவை வாங்கி அவள் கூந்தலில் சொடினான். ஏய் நானே வச்சுப்பேன் விடு என்றதுமே, நடிக்காதீங்க மேடம், ஹேர் பின்னை கையில் கொடுத்தா ஏன் வச்சு விடுறதுக்கு உங்கள் அப்பா வருவாரா அப்படின்னு கேட்ப, எதுக்கு என்று தோளை குலுக்கியவாறு அவளை அழைத்து சென்றான். பரவாயில்ல, நம்மளை பற்றி நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்கான் என்று புன்னகைத்தவள், பிடிச்சவங்க கிட்ட சண்டை போடுறது மட்டும் இல்லை, அவங்கள வேலை வாங்குறதும் ஜாலியாக தான் இருக்கு இல்லை என்று உடலை குலுக்கியவாறு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சென்றவள் சின்னதாக மெரூன் நிற பொட்டு மட்டும் நெற்றியில் கீழே புருவ இடுக்கில் வைத்து கண்ணாடியை பார்க்க அதில் பிரீத் அவள் அருகில் வருவது தெரிய அடர் சிவப்பு நிற முழுக்கை சட்டையும் சிவப்பு நிற பார்டர் உள்ள வேஷ்டி அணிந்தவன் அருகில் வருவதை கண்டதும் உடல் தானாக படப்படுத்தது. வந்தவன் அவளை ஒட்டியவாறு நிற்க பெண் நாணத்தால் நெளிய மேலும் அவள் மேல் சாய்ந்து வளைந்து கையை நீட்டி கண்ணம் உரசி சந்தன பேழை எடுத்து அவள் நெற்றியில் விரலால் சந்தனம் வைத்துவிட அவளோ ஹா என்று வாயை பிளந்தாள். என்ன எதிர்பார்த்தாளோ ஏமாற்றமாக, இதுக்காட இவ்வளோ பில்டப்பு என்று வேஷ்டியில் கம்பீரமாக நிற்கும் தன் மாமனின் ஆண்மையின் அழகை பார்வையால் விழுங்க, பவி ஏய் நல்ல நேரம் முடிய போகுதுரி, லேட் ஆயிடுச்சு சீக்கிரவா என்று வெளியே போக எத்தனைக்க மெல்ல அவன் கைகளை பிடித்து, எங்க போறோம் பிரீத் என்று பயந்தவாறே மாமனை பார்த்து கேட்டாள் பவித்ரா. கோயிலுக்கு தான் போறோம் என்று அவள் கைப்பிடித்து பூஜை அறை அழைத்து செல்ல, சாரி இழுத்து செல்ல விளக்கேற்றும் சொல்லி தீப்பெட்டியை அவள் கையில் தர, என்ன பண்ண போறாங்க என்று பயந்தவாறு தீபத்தை ஏற்றி தெய்வத்தை தொழுதாள் பவித்ரா. மனதை ஒருமைப்படுத்தி வணங்கியதும் மூளையின் பல் பெரிய, இந்த கும்பகர்ண காலையில எந்திரிக்கவே மாட்டான், இவனா நேரமா எந்திரிச்சு கோவிலுக்கு போகணும்னு சொல்றான், நல்ல நேரம் போக போகுதுன்னு சொல்றான், அப்படின்னா ஏன் ஒருவேளை இருக்குமோ, நல்ல நேரம் எதுக்கு பார்ப்பாங்க, நல்ல நேரம் முடிய போகுதுன்னு வேற என்று இல்லாத முளையை அலசி ஆராய, அப்ப இன்னைக்கு எனக்கு கல்யாணமா, சுமதி வேலையா இருக்குமோ, என் தாய் தான் இப்படியெல்லாம் கிரிமினலா யோசிக்கும். வேகமாக பூஜை அறையை விட்டு வெளியே வந்து சுற்றிலும் தாய் எங்கே இருக்கிறாய் என்று மகள் தேட, சுமதியோ, பவி நீயும் அவனும் நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போங்க, நான் வீட்டை பூட்டிட்டு ஆட்டோவில் வரேன் என்றதுமே ஸ்கெட்சு தான் போல என்று முடிவெடுத்து, என் கல்யாணத்தை எனக்கே சொல்லாமல் நடத்த பார்க்குறீங்களா, இது நியாயமா என்று வெம்பியவள், இவங்களை மீறி என்ன செய்ய முடியும் என வேதனை எழ, பிரீத் நான் வேணும்னா புடவை கட்டிட்டு வரவா என்று கேட்டதற்கு புன்னகைத்தவன், புடவை கட்டுனா நல்லா தான் இருக்கும், ஆனால் டைம் இல்லை பவி, இந்தா என்று பூஜை அறையில் இருந்து எடுத்து வந்த குங்குமத்தை அவள் கையில் தர அதை வாங்கியவள் தானாகவே எடுத்து அவனது நெற்றியில் கீற்றாக தீட்டினாள். சிறுவயதில் இருந்து இது அவளின் சுபாவம். எப்பொழுது கோவிலுக்கு சென்றாலும் வேகமாக விபூதி எடுத்து வந்து அவன் நெற்றியில் வைத்தால்தான் அவளுக்கு நிம்மதியே வரும். ஏனென்றால் வேண்டுதல் எல்லாம் அவனுக்காக மட்டுமே இருக்கும். இப்பொழுதும் அதே நடந்தது. ஆனால் மனதில் பல குழப்பங்கள். பிரீத் நெற்றியில் திருநீறு பூசிவிட்டு கண்ணை மூடி திறந்தாள். இன்னைக்கு நாங்கள் உனக்கு கொடுக்க போகிற சர்ப்ரைஸில் நீ அப்படியே ஆடி போயிடுவ பவி என்று அவள் கையை பிடித்து வாசல் வரை அழைத்து வந்தவன் என்ன நினைத்தானோ மீண்டும் அவள் கரங்களை பற்றி வேகமாக அவளது தாயிடம் அழைத்து சென்றான். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கத்த என்று அவள் கரங்களையும் கீழே இழுத்து அவர்களின் பாதம் பணிய வைத்து தம்பதிகள் ஆசீர்வாதம் பெற்ற நிமிரம் தனது தாயை ஏக்கமான விழிகளோடு பார்த்தவாறு, நீ பெத்த பொண்ணு, அதுவும் நான் உனக்கு ஒத்த பொண்ணு தானே, ஏம்மா ஏன் என் கல்யாணத்துக்கு ஒரு பட்டு சரியாவது எனக்கு எடுத்துருக்க கூடாதா, இப்படிதான் சுடிதாரோட கல்யாணம் பண்ணுவியா
என்று வெம்பியவள், உங்க மைண்டு வயசு புரியுதுமா, நேரா நீங்க சொன்னா கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன், ஏட்டிக்கு போட்டியா பேசுவேன். பவித்ரா மனக்குபரலோடு, எவ்வளவு கனவு கண்ட, பார்ட்டி ஹால், டிசைனர் சாரி, மெஹந்தி, சங்கீத், ரிசப்ஷன், ப்ரொஃபஷனல் மேக்கப், எதுவுமே இல்லை என்று மனதில் கதறினாள் பவி. நீங்கள் 2 பேரும் 100 வருஷமாக சேர்ந்து நல்லபடியாக இருக்கணும் என்று இருவர் தலை மீது கை வைத்து ஆசிர்வதிக்க அடுத்த நிமிடமே உணர்ந்து விட்டாள். ஆஹா, கல்யாணம் கன்ஃபார்ம். ஒரு நிமிஷம்டா, கொஞ்சம் லிப்ஸ்டிக்காவது போட்டுட்டு வர என்று தனது அறையை நோக்கி பவித்ராவோட, பைத்தியம், இதை எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறதுன்னு தெரியலையே அத்தை என அழுத்துக்கொள்ள பவி வேகமாக வந்தவள் ஒவ்வொரு பாக்ஸாக திறந்து தனக்கு பிடித்த பெரிய பெரிய ஜிமிக்கு எடுத்து அதை காதில் மாட்டிக்கொண்டு அதோடு ஒப்பனை கொஞ்சம் கூட்டி உதட்டு சாயத்தை கொஞ்சம் அடர் நிறமாக தீட்டி கழுத்தில் ஒரு தங்க சங்கிலி அணிந்து சாதா பொட்டை எடுத்துவிட்டு டிசைனர் பொட்டை நெற்றியில் ஒட்டிக்கொண்டு வேகமாக வந்தாள். கல்யாணத்திற்கான அவசரமான அலங்காரம் இது. மிதமான ஒப்பனையோடு வந்த தேவதையை கரங்களை இறுக பற்றினான் பிரீத். அவளது நெற்றியோடு நெற்றி முட்டி, பொல்லம்மா பேபி என்று அழைக்க பரிதவிப்புடன் அவன் கரங்கள் பற்றி நடந்தாள். ஏண்டா, என் கல்யாணத்தை எனக்கே சொல்லாம நடத்த போறீங்களேடா, இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா இல்லையா என்று மனதிலே உருண்டு பிறண்டு அழுதவாறு பிரீத்தின் பின்னோடு நடந்தாள் மணப்பெண். ஓ காட், என்ன பண்ண காத்திருக்கியோ, டே உன் பைக் எங்கடா என்றாள் அழும் குரலில். சர்வீஸ் பண்ண விட்டுருக்கேன் பவி. அழகானவள் மதிமுகம் சிவப்பேரி ஆங்கிரிபேர்டாக மாறியது. அப்ப எப்படி கோயிலுக்கு போறதுடா? இப்படியே நடந்து போகணும். ஒரு 4 கிலோமீட்டர் தானே, பேசிட்டே ஜாலியா நடந்து போயிடுவோம் வா என்று பிரீத் நடக்க தொடங்க, என்னடா டீ குடிக்க அழைச்சிட்டு போற மாதிரியே சொல்றானுங்களே, கல்யாணத்துக்கே பாத யாத்திரையா, விளங்கிடும் என்ற அதிர்ச்சியில் நடை போட்டாள் பவி. Thanks for watching my channel. Please subscribe.